குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி நமது சிரவை ஆதீனம் கௌமார மடாலயத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய வார வழிபாடு நிகழ்விற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இவ்விழாவில் சிறப்பு செய்ய வந்துள்ள விருந்தினர்களாக வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வானது 3 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. சில பல காரணங்களால் தடையுற்ற போதும் சுவாமிகளின் அருளாணையின்படி மீண்டும் இந்நிகழ்வானது இன்றைய வெள்ளிக்கிழமை தொடங்கியுள்ளது. இது தொடர்ந்து சிறப்புற நடைபெற நம்முடைய சுவாமிகளின் அருளாணையானது நமக்கு கிட்டியுள்ளது மகிழ்வுக்குரிய ஒன்றாகும். அத்தகைய நிகழ்வின்படி முதல் நிகழ்வாக பக்தி இன்னிசையான தேவாரம் திருப்புகழ் இன்னிசை நிகழ்வுகளும், அதைத் தொடர்ந்து சொற்பொழிவுகளும், அதனைத் தொடர்ந்து சன்னிதானங்களுடைய அருளாசியோடு பேரொளி வழிபாடும் நடைபெறும். அனைவரும் இந்நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் அருளிய புலவர் புராணம் நூலிலிருந்து திருமங்கையாழ்வார் சருக்கத்தினை காண உள்ளோம். தண்டபாணி சுவாமிகள் நம்முடைய ஆதி குரு முதல்வர் தவப்பெருந்திரு ராமானந்த சுவாமிகளுடைய ஞான ஆசிரியராக விளங்கியவர் மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள். அவர் இயற்றிய புலவர் புராணம் என்னும் நூலானது சிறப்பினும் சிறப்புமிக்க ஒரு நூல். 72 புலவர்களை பற்றி 72 இறை அருள் பெற்ற புலவர்களை பற்றி பாடப்பட்ட அவரால் இயற்றப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நூலாகும். நாம் அனைவரும் அறிந்தது பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் அருளி செய்தது. 63 நாயன்மார்களும் 9 தொகையடியார்களாக 72 நாயன்மார்களுடைய வரலாறுகளை பற்றி பேசக்கூடியது. அதே போன்று இறையருள் பெற்ற 72 புலவர்களை பற்றியும் தான் அவர்களுடைய சிறப்பினை உணர்ந்து அவர்கள் வாழ் பக்தி கொண்டு மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் இயற்றிய நூல்தான் புலவர் புராணம். அத்தகைய புலவர் புராணத்தில் நாம் இப்பொழுது காண இருப்பது திருமங்கையாழ்வாருடைய சருக்கம். மற்றைய மகான்கள் எழுதிய நூலுக்கும் நம்முடைய தண்டபாணி சுவாமிகள் எழுதிய நூலுக்கும் பாடல்களுக்கும் அவர் சொல்லிய வரலாறுகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அதாவது அவர் இந்த புலவர் புராணத்தை இயற்றும் பொழுதே கூறிவிடுவார், நான் காதால் கேட்டவற்றும் பிறர் வாய்மொழியால் அவர்களுடைய ஊர் வழக்கத்தில் கூறியவற்றை கேட்டு அதன்படி நான் இயற்றியது, மற்றையபடி இதனை நான் முழுமையாக உணர்ந்ததில்லை, அவர்கள் கூறியது அல்லது தான் ஞானத்தால் உணர்ந்ததை மட்டுமே இந்நூலில் பதிவு செய்துள்ளதாக சுவாமிகள் முன்னவே இந்நூலில் கூறியிருப்பார். அதன்படி திருமங்கையாழ்வார் சருக்கத்தை சுவாமிகள் கூறியிருப்பார். அதாவது உண்மையான இறை ஞானத்தை பெறுவதற்கு ஒருவன் பண்டிதனாக இருக்க வேண்டும் என்று இல்லை. பல நூல்களையெல்லாம் கற்று பல அருட்பாக்களையெல்லாம் தெரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் இறைவன் முன் செய்து தவம் செய்துதான் ஞானத்தை இறைஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்கில்லை. உண்மையான பக்தி ஒன்று இருந்தால் போதும் இறை ஞானத்தையும் இறைவனையும் அடையலாம் என்பதற்கு வாழ்ந்து காட்டியவர் திருமங்கையாழ்வார். உலகத்து மக்களிடத்திலே சுவாமிகள் தண்டபாணி சுவாமிகள் தொடங்கும் பொழுது ஒரு பாடலை எப்படி தொடங்குகிறார்கள், உலகத்து மக்களிடையே நான் ஒரு திருடன் என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட தயக்கமில்லாத ஒரு பரம்பரையில் தோன்றியவர் என்று கூறுகிறார். ஒருவரை பற்றி தொடங்கும் பொழுது அவருடைய சிறப்பை எப்படி புகழ்ந்து கூறுவோம்? அவரை புகழ்ந்து கூறுவதை காட்டிலும் அவரை பற்றி அவர் ஏதோ ஒரு இழிநிலையில் இருந்தால் கூட அவரை பற்றி சொல்வதற்காகவாவது 4 சொற்களை நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து அவரை புகழ்ந்து தொடங்குவோம் எப்பொழுதுமே. ஆனால் நான் ஒரு திருடன் என்று சொல்வதற்கு தயக்கமில்லாத ஒரு குலத்திலே தோன்றியவன் என்று
சுவாமிகள் தொடங்கும் பொழுதே திருமங்கையாழ்வாரை பற்றி தொடங்குகிறார். இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்னவென்றால், சுவாமிகள் நம்முடைய தண்டபாணி சுவாமிகள் அனைவரும் அறிந்தது அவர் அருளாளர் என்பது மட்டுமே. முருகப்பெருமான் மீது ஈர்ப்பு கொண்டிருந்தார். அதனால் முருகப்பெருமான் மீது லட்சம் பாடல்களுக்கு மேல் இயற்றினார். முருகப்பெருமான் மீது ஊடல் கொண்டார் என்பது மட்டுமே நாம் அவருடைய பக்தி மார்க்கத்தை மட்டுமே கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சுவாமிகள் ஆங்கிலேயரை எதிர்த்தவர், விடுதலைக்காக போராடியவர், பெண் புரட்சிக்காக போராடியவர், கைம்பெண் திருமணத்துக்காக போராடியவர், அதாவது பெண் புரட்சிக்கு விடுதலைக்கு இதெல்லாம் போராடியவர் பாரதியார் என்ற ஒரு வரலாறு மட்டும்தான் நம்முடைய மனதிலே பதிந்து வந்து கொண்டிருக்கின்றது. பாரதியாருக்கு முன்பாகவே இந்த நிகழ்வு அனைத்தையும் மேற்கொண்டு செய்தவர் நம்முடைய சுவாமிகள் என்பது பலரும் அறியாத ஒன்றாகும். இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக நாம் சுவாமிகளை இந்த உலகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதன்படித்தான் சுவாமிகளுடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே கரடுமுரடாக இருந்தாலும் சுவாமிகளுடைய கருத்து நேர்மறையான கருத்தாக இருக்கும். அதனால்தான் ஒருமுறை சொல்லும் பொழுது இந்த மாதிரி சொல்கின்றார். கல்வன் என்று கூறக்கூடிய மரபிலே தோன்றியவர். அது மட்டுமின்றி திருமங்கையாழ்வாருடைய பிறப்பு, அவருடைய பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள், அவரை பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும், அவருடைய பெற்றோர்கள் யார், இது எல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, சிவந்த கருடனை கொண்டு அவர் மேலும் வலம் வந்து கொண்டிருக்கான் பார் திருமால், அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. திருமால் மட்டுமே அறிந்தவர். அதனால்தான் திருமாலுடைய அருளை இவர் பெற்றார் என்று அடுத்த பாடலிலே கூறுகிறார். திருமால் எப்படி காட்சி கொடுக்கிறார்? வில், வாள், சக்கரம், தண்டு இது எல்லாம் கொண்டு திருமால் காட்சி கொடுக்கிறார் இல்லையா? அதே போலத்தான் திருமங்கையாழ்வாரும் இருப்பார். அப்போ திருமங்கையாழ்வாரை திருமாலோட ஒப்பிட்டு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வெள்ளு வாள் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? ஒன்றும் இல்லை வர்றவங்கள பயமுறுத்தி வழிப்பறி செய்கிறாரு, திருடுறாரு, இதுக்காகத்தான் அவர் இதெல்லாம் வச்சிருக்கிறாரு என்று அடுத்த பாடலிலே அவர் குறிப்பிடுகிறார். இப்படி களவு தொழிலையே அவர் தன்னுடைய குலத்தொழிலாக வச்சிருக்கிறனால அவரை களியன்னு சொல்லுவாங்க. திருமங்கையாழ்வாரை என்ன சொல்லுவாங்க? களியன் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்போது அதாவது பேர் ஆளை பொறுத்து பேர் வைப்பாங்க. தின்ன மாதிரி நல்ல தின்னனா உடம்போடு இருந்ததுனால தான் கண்ணப்பநாயனார் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவர் என்ன சொன்னாங்க? தின்னன், அவருடைய பேர் தின்னன் வச்சாங்க. கந்தன், முருகருக்கு கந்தன் அப்படிங்கிறாங்க. ஏன்? கந்திலிருந்து நெருப்பிலிருந்து தோன்றியதால் கந்தன் என்று பெயர் வைத்தார். அவருடைய தோற்றம் உருவத்தை வைத்து அவர்களுக்கு பெயர் வைக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இதில் அடுத்த நிகழ்வுலேயே எப்படி சொல்கிறாங்கன்னா, திருமங்கையாழ்வார் ஒரு வீட்டுக்கு களவு செய்யறதுக்காக போகிறார், திருடுறதுக்காக போகிறார். வீட்டுக்குள்ளே புகுந்துட்டார். வீட்டுக்குள்ளே புகுந்து களவு செய்யும் பொழுது அங்கிருந்த ஒரு பெண்மணி திடீர்னு இவரை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு? அந்த கத்தி எடுத்து காட்டுறார். உன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடு, உன்னுடைய நகைகளை எல்லாம் கழட்டு அப்படிங்கிறார். இந்த அம்மா வளையல், கம்மல் இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற அணிகளெல்லாம் எடுத்து அவர் கையில் வச்சுட்டு அமைதியாக இருந்த அம்மா திடீர்னு என்ன கத்துது? நாராயணா நாராயணா என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்துது. ஐயோ அம்மான்னு கத்துல, யாராவது வாங்கலேன்னு கத்துல, திருடன் திருடன்னு கத்துல, நாராயணா நாராயணான்னு அந்த அம்மா கத்துணுன்னு இந்த நாராயணன் நாமத்தை கேட்டவுடன் அப்படியே திருமங்கையாழ்வார் உருகி போயிட்டார். அவங்க கையில் இருந்த பொருள்களை எல்லாம் அப்படியே அவர் கையில் திணித்து விட்டு ஓடினார். ஏன் அப்படி செய்தார் என்று அவர் உள்ளுணர்வு அவர் எப்படி தூண்டுது அப்படின்னா, நாராயணா என்ற இந்த சொல் அப்படியே அவருக்கு அந்த சொல்ல கேட்ட உடனே அவருக்கு திருமால் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, அத்தனை அன்பு, அந்த சொல்லை கேட்டவுடன் அவர் கையில் இருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத அந்த பொருளை எல்லாம் அங்கேயே போட்டுட்டு அவர் ஓடிட்டார். இந்த வரலாறு வேறு எதுலேயுமே கூறப்படவில்லை. திருமங்கையாழ்வாருடைய வரலாறுகளில் எந்த இடத்துலையுமே இது கூறப்படவில்லை. மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் மட்டும்தான் இந்த வரலாறை செவி வழியாக நான் கேட்டறிந்தேன் இந்த வரலாறை என்று இவர் கூறியிருக்கிறார். அதாவது நாராயணா என்று சொன்னவுடன் அவர் திருமாலுடைய அடியார் என்று உணர்ந்து கொண்டார். தான் சேர்த்த பொருள்கள் எல்லாமே திருமாலுடைய அடியாருக்குத்தான் அர்ப்பணிப்பேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வாழக்கூடியவர். அதனால தான் இவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, இவர் மற்றவர்களிடமிருந்து களவாடிய பொருள்களை எல்லாம் என்ன செய்கிறார்னா, நெற்றியிலே திருமண் இட்டவர்களுக்கு நாமம் இட்டிருக்காங்க இல்லையா, திருமண் இட்டவர்களிடம் அந்த பொருளை எல்லாம் சேர்த்திடுவார். இவருக்குன்னு அவர் எந்த பொருளையும் வச்சுக்கிறதில்ல, எல்லா பொருளையும் அவங்ககிட்டயே கொண்டு போய் கொட்டிடுவார். அதனால் எனக்கு பொருள் மீது அவருக்கு நாட்டம் இல்லை என்பதை இதில் உணர்த்துகிறார். இவர் களவாடுற பொருள்கள் எப்பேற்பட்ட பொருள்களாமா? ஆசைக்கு அதிகமாக பொருள் சேர்த்தவர்களிடமிருந்து தான் இவர் பொருளை பறித்திருக்கிறார்.
மிகப்பெரிய செல்வந்தனிடமிருந்து தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக செல்வத்தை வைத்திருக்கக்கூடியவனிடமிருந்து செல்வத்தை பறித்து இல்லாத அடியார்கள் யார் திருமால் அடியார்களிடம் கொண்டு போய் இவர் சேர்த்திருக்கிறார். அதாவது சக்கரை படை, அதாவது திருமால் கையில் வச்சிருக்கா இல்லையா சக்கரம், அந்த சக்கரத்தை வந்து எப்படி வாங்கினார் பெருமாள்? சிவன்கிட்ட தவம் செய்கிறார். தவம் செஞ்சு அந்த சக்கரத்தை வாங்கினதா ஒரு வரலாறு இருக்குது. அப்போது அந்த சக்கரத்தை வாங்கறதுக்காக அந்த திருமால் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணுறார்? 1000 மலர்களை கொண்டு வந்து வைத்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார். இவருடைய தவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சோதனை செய்யறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? அவருடைய 2 பூக்களை மட்டும் மறைச்சிட்டார். 1000 பூவில் 2 பூ போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு? எவ்வளோ பூ இருக்கும்? 998 பூ இருக்குது. இப்போ 2 மலர்களை காணவில்லை. இவ்வளவு நேரம் செஞ்ச தவம் வீணாக போகுது. அப்போ என்ன பண்ணுறாரு திருமால்? என்ன பண்ணுறாராம்? உடனே இந்த மலர்கள் இல்லாட்டி என்ன, என்னுடைய கண் மலர்களை வைப்பேன்னு சொல்லி அவர் கண்ணை எடுத்து அதை மலராக வைத்து அவர் தவம் செய்தார். அந்த தவத்தை மெச்சிதான் சிவபெருமான் அவருக்கு அந்த சக்கரப்படை என்னும் ஆயுதத்தை வழங்கினார். இப்படி திருமாலே தவம் செய்து சிவபெருமானிடம் தவம் செய்து அந்த தன்னுடைய தவத்தின் வலிமையால் தான் தன்னுடைய சக்கரப்படையை வாங்கினார். அத்தகைய தவம் செய்து மன வலிமை மிக்க திருமாலை வணங்கக்கூடிய அடியாருடைய வலிமை எப்படி இருக்கும்? அப்படி அதைவிடவும் 2 மடங்கு அவர் மீது வலிமையான பக்தியை கொண்டிருந்தார் திருமங்கையாழ்வார். யார் மேலே? திருமால் மேலே அவ்வளோ பக்தி வச்சிருந்தாராம். அப்படி இருக்கும் பொழுது இவருடைய சேர்த்த செல்வங்களை எல்லாம் என்ன பண்ணுறது? கொடுக்கறது போக மிச்சத்தை பூரா கோயில் பணிகளுக்காக அர்ப்பணித்தார். யார் அர்ப்பணிச்சா? திருமங்கையாழ்வார் கொண்டு போய் அவர் சேர்த்த செல்வங்களை எல்லாம் கோயிலுக்கே அர்ப்பணிக்கிறது. அப்பவுமே இவருக்கு ஒரு வருத்தம், தண்டபாணி சாமிகளுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அவருடைய கொள்கை என்ன? கொல்லாமை என்னும் கொள்கை. ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடாது, அதுதான் அவருடைய கொள்கை. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒரு 9வது பாடல், அந்த பாடலில் வருத்தப்படுறாரு. என்னதான் திருமங்கை ஆழ்வார் பக்தியாக இருக்கட்டும், திருமால் மீது அவர் எவ்வளோ அளவு கடந்த அன்பு இருக்கட்டு, அடியார் மேலே அன்பு இருக்கட்டு, ஆனாலும் அவர் யார்? ஒரு திருடை வந்து திருடும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு? பல பேர்த்த துன்புறுத்தி இருக்கிறாரு, கைகாலெல்லாம் சேதப்படுத்தி இருக்கிறாரு, காயப்படுத்தி இருக்கிறாரு, கொல்லுவதற்கு இணையாக அளவு துன்பப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு உயிரை துன்பப்படுத்தி அதில் இன்பம் காண்பது என்பது மிகப்பெரிய குற்றமாகும். எவ்வளவுதான் அவன் வந்து இறைப்பணி செய்தாலும் சரி, எவ்வளவுதான் வந்து செல்வங்களை கொட்டி கொடுத்தாலும் சரி, ஒரு உயிரை துன்பப்படுத்தினதுக்கப்புறம் அவர் எப்படி கொண்டு போய் இறைவனோடு ஒப்பிட முடியும் அப்படின்னும் ஒரு இடத்துல வந்து யார்? தண்டபாணி சாமிகள் வருத்தப்படுறார். அவருடைய கொள்கை என்னது? கொள்கை கொல்லாமை புலால் மருத்துவம் என்னும் கொள்கையை ஒவ்வொரு சருக்கத்திலும் இடையே புகுத்தி கொண்டே வருவார். தன்னுடைய கொள்கையை சாமிகள் விட்டு கொடுக்கவே இல்லை. இப்படி பலவேத்துடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு வாரி கொடுத்துட்டு இருந்த அந்த கலியன்கிறது யாரு? கலியன்னா திருமங்கையாழ்வார். திருடனுக்கு கலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய தோற்றம் வந்து எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயங்கரமான ஒரு தோற்றத்தோடு இருக்கிறார். அப்போ அவர் திருமாலுடைய அடியார்களுக்கு மட்டும்தான் உதவுனாரா அப்படின்னு சொல்லிட்டு சாமிகள் அருசமய கோட்பாடை கொண்டவர் நம்முடைய தண்டபாணி சாமிகள். அருசமயம் என்னென்ன? சௌரம், சைவம், வைணவம், அப்புறம் என்ன? சாத்தேயம், கானாபத்தியம், கௌமாரம் என்னும் இந்த சமயத்துடைய கோட்பாடை உடையவர் அல்லவா. அதனால் இவர் என்ன சொல்றாருன்னா, நாராயணான்னு சொல்றவங்களுக்கு தயக்கம் இல்லாமல் கொடுத்தாரு, மற்றவங்களுக்கும் கொடுத்தாரு, ஆனால் அந்த அளவுக்கு கொடுக்கல. திருமால் அடியார்களுக்கு கொடுத்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கல. முருகன் அடியார்களுக்கு கொடுத்தாரு. முருகனை போன்ற அழகுடையவன், முருகனை போன்ற தெளிவுடையவன் அப்படி நல்லா புகழ்ந்து பேசலாம். ஆனாலும் அவர் முருகனுடைய அடியார், சிவபெருமான் அடியார்களை கொடுத்தாரு, அவ்வளவா கொடுக்கலேன்னு சொல்லி போட்டார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவருக்கு திருமால் மீது தான் ஆழ்ந்த பக்தி. திருமால் என்னமா இதில் சேர்றாரு? எந்த பிரிவுக்கு வர்றாரு? சாக்தாயத்துக்கு வர்றாரா? எந்த இதுக்கு வர்றாரு? வைணவத்துக்கு வர்றாரு. சரியா? அப்போது அந்த பேரரசர்களே இருக்கக்கூடிய அந்த அரச பதவியே உனக்கு கொடுக்குறப்பா, போர் படையே உனக்கு கொடுக்குற, நீ இவ்வளவு திறமசாலியாக இருக்கிற அப்படின்னு அப்போ இருந்த மன்னர்களெல்லாம் அவரை புகழ்ந்து திருமாலுக்கு இணையானவன் என்று புகழ்ந்தால் கூட, இதெல்லாம் சொன்னால் கூட அவர் இவருடைய தொழிலை மாற்றிக்கவே இல்லை. திருமால் மீது அன்பு இருக்கு, நீ இவ்வளோ செல்வம் சேர்த்தியாச்சு, இவ்வளோ இதாக இருக்கிற, வீரமுக்கவனாக இருக்கிறனெல்லாம் புகழ்ந்து நீ வந்து இது பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அரச பதவியே கொடுத்தாலுமே அவருக்கு என்ன புத்தி இருக்குது?
களவாடுற திருட்டு புத்தி தான் இருக்குது. திருடுவே அப்படிங்கிறதுல அவர் மாற்றம் இல்லாமல் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கிற அந்த பரிகாலன் என்று சொன்னால் என்னென்னா, எந்த விதத்துலையுமே அவனை வந்து ரொம்ப திறமசாலி, எப்படியுமே அவன் சிக்க மாட்டான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழூதுவான், தோளா வழக்கம்னு ஒரு 4 பிரிவு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய அவங்க எப்படி மறைஞ்சு இருப்பாங்க, கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்க யாருக்கும். அப்படி ஒரு திறமசாலியாக இருக்கிறார் இவர். இப்படி இருக்கிறவர் என்ன பண்ண முடியும், நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவரை எப்படி ஆட்கொள்வது என்று திருமால் முடிவு செய்கிறார். திருமால் இவரை எப்படி ஆட்கொண்டார், இவர் முன்னாடி திருமாலே கையை கட்டி வாயை பொத்தி திருமாலே இவர்கிட்ட உட்கார்ந்து பணிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை வருது. கடவுளையே வாழை காட்டி மிரட்டி வா அப்படின்னு இவர் கூட்டிகிட்டு போனார். இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வழிபாட்டு நிகழ்வில் காண்போம். நன்றி, வணக்கம்.